முடிவு மட்டும் தகப்பன் ஒருவர் மகிமைப்படுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த இடத்துல ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணி வல்ல பெரும் காரியங்களை கர்த்தர் நடத்தும்படியா எங்களை முற்று முழுதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் அசைவாடுங்கப்பா. சங்கீத பகுதியில் தகப்பனுடைய கரம் இருந்து மகளோட தெய்வீக காரியத்தை கர்த்தர் செய்து தியான பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை வேளையில தகப்பன் நீங்க எங்கள் மத்தியில் இறங்கி வரும் வண்ணமாய் வேண்டிக் கொள்கிற ராஜா. உங்களோட மகனோடு கர்த்தர் இருங்க தகப்பனே. பாடல்களை ஆசீர்வதிங்க ராஜா. உன்னதம் மகிமையான தகப்பன் அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் எங்கள் மத்தியிலே காண்பித்து பெரிய அற்புதங்களை செய்து தேவனே பெரியவர் என்று நிரூபித்து காட்டப் போகிற வல்லமையின் காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடன் பாடுகிற சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இசை வாத்தியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வத்தினுடைய பரிசுத்த ரத்தம் எல்லாவற்றையும் தடையின்றி இயங்க நேர்த்திங்கரமாயிரங்க. கர்த்தர் செய்ய போகிற மகிமையான புத்தியுள்ள கர்த்தருக்கு பிரியமான ஆராதனைக்காக நன்றி செலுத்தி உங்களோட கரத்துல உங்களோட பிள்ளையை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் வாலிப பிள்ளைகளை முற்று முழுதுமா கூட கிணிக்குள்ள மூடுகிற ராஜா. அப்பா இந்த வருட இறுதியில பிள்ளைகள் அதிகமாய் பிரயாசப்படும் ஆயத்தப்படும் கர்த்தர் செய்ய போகிற அன்பின் கிரியைகளுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. பிள்ளைகளை உருவாக்கி எடுத்து கர்த்தருடைய பாதையில நீங்க இடைவிடாமல் பிடித்துக் கொண்டு நீங்க நடத்தும்படியாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா குழந்தைகளுடைய அப்பா ஞாயிறு பள்ளியை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசிரியர்களையும் ஆசீர்வதித்து உடன் சகோதரியையும் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை குழந்தைகளுக்குள்ள செய்து அசைவில்லாத ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீங்க மாற்ற போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையை சுமந்து வருகிற தாசரை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா பேசுவாராக. நாங்கள் கேட்கும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் கொடுக்க போகிற மன்னாவுக்கு நன்றி. உன்னத பலன் உங்களோட பிள்ளையை நிறைக்க போறதுக்கு நன்றி. தெய்வம் இடைப்பட போகிறதுக்காக நன்றி தகப்பனே. எஸ் அப்பாவுடைய மகிமை விளங்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கரம் இருந்து உங்களோட தாசரை பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கும். இந்த இடத்துல நாங்கள் செவி திறந்து கேட்கவும் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிற ராஜா. காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்கப்பா. கொடுக்கிற கரங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிங்க. தசம பாகங்களை கொண்டு வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜ். உண்மையும் மொத்தமாய் தகப்பனிடத்தில் விதைக்கிற அத்தனை பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியா மீதமெடுக்கத்தக்கதாய் சபையும் நீங்க ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருவிருந்து பகுதியில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பரிசுத்த பயபக்தி நடுக்கத்தோடு கர்த்தர் சிந்தின ரத்தம், கர்த்தர் எங்களுக்காக பிக்க கொடுத்த சரீரம் ஆண்டவர் அபாத்திரமாய் நாங்கள் ஒருவரும் எடுக்காதபடி ஒப்புரவாய் தகப்பனுக்கு பிரியமாய் நின்று எடுக்க, உண்மை அன்பை சிந்தித்து பார்த்து எடுக்க, நடுக்கத்தோடு எடுக்க கர்த்தர் கிருபை செய்து பகுதியை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. இலங்கையில் இருக்கிற இயேசு சுவிசேஷ அக்கினி சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்து வருகிறீங்க. இன்னும் மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. இன்னுமாய் கட்டுமான பணியை ஆசீர்வதித்து முற்றிலுமாய் கர்த்தர் செய்து தரப்போகிறதுக்காக நன்றி ராஜா. அநேக ஆத்துமாக்கள் அந்த இடத்துல வந்தடைந்து தகப்பனுடைய ரட்சிப்பை பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஊழியக்கார பிள்ளைகளை ஒவ்வொரு சபையின் விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை, இந்திய, இஸ்ரவேல் தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிரான்ஸ் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவரும் ரட்சிப்பு இழந்து போகாதபடிக்கு செவிகளை திறக்க, கர்த்தரை நோக்கி பார்க்க, முழங்கால் முடக்கப்பட தெய்வம் நீங்க ஒருவர் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை பண்ணும்படியாய் கர்த்தர் செய்து வருகை நாள் அவர்களையும் தகுதிப்படுத்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய தேசமாய் மாற இயேசுவின் நாமத்தில் விக்கிரக வல்லமையெல்லாம் முறியடித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேசங்களை சந்தித்து ரட்சித்துக் கொள்வாராக என்று ஒப்புக் கொடுக்கிற ராஜா. இது நடந்து முடிந்த இனி நடக்க போகிற ஒவ்வொரு ஆலயங்களிலும் உம்முடைய கரம் இருந்து மகிமையான ஆராதனையை செய்ய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ராஜாவே. இந்த ஒளியிலும் தகப்பன் சபைக்கு கொடுத்த 2 போதகர்களையும் ஒப்புக் கொடுக்கிற தலைமை போதகரை ஒப்புக் கொடுக்கிற பராபாஸ்டோடு உங்களோட கரம் இருந்து தகப்பன் பெரியவராயிருந்து நடத்தி போகிற பாதைக்கு நன்றி. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவரை ஆசீர்வதிங்கப்பா. சகல தேவைகளும் பரத்திலிருந்து சந்திக்கப்பட்டு சுக பல ஆரோக்கியம் பூரணமாய் பிள்ளையின் மத்தியிலே இறங்கி வர ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி வேண்டிக் கொள்கிற ராஜா. டான் பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிற மகிமையின் தகப்பன், கைவிடாத கண்மலை ஆறுதலின் தகப்பனானவர் உங்களோட பிள்ளையை இறுக பற்றி கொண்டு தகப்பன் விடாது நடத்துகிற தகப்பனா இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். இன்னும் சுக பல ஆரோக்கியத்தை கொடுங்க. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தகப்பன் ராஜா. ஒரு பொழுதும் உங்களோட பிள்ளையை நீங்க வெக்கப்பட்டு போக விட மாட்டீங்கப்பா. அழைத்த தெய்வ முடிவு பறிந்த நடத்து சென்று ஆசீர்வதிக்க போகிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்படியாய் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் சகல பகுதியிலும் தகப்பனுடைய கரம் ஒன்றே இருந்து நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்தி அப்பாவை மாத்திரம் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கீத பகுதி கடன் செல்லும். சங்கீதம் 27 தாவீதின் சங்கீதம். நான் ஒரு வசனம் வாசிக்கும்போது நீங்கள் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனும் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாலம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன்.
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். உமது முகத்தை எனக்கு மறவாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியானை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமென். ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில கூட ஆண்டவர் அப்பா, இந்த ஓய்வு நாளில் இந்த சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரப்பா. எத்தனை போராட்டங்கள், பாடுகள் ஆண்டவர், எத்தனை கண்ணீர்கள் ஆண்டவர், விபத்துகள் அப்பா. ஆண்டவரே, எல்லா மத்தியிலும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீ நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜ். ஆண்டவரே, இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நமது ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு பலம் தர நல்ல ஆண்டவரே அப்பா, உமது கிருபை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே பிரசன்னம் அப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆண்டவரே. எங்கள் பிரசங்கம் செய்யாதது தேவ பிரசன்னம் செய்து முடிக்கும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, எங்கள் கருவியாய் பயன்படுத்துவீராக. நீர் எங்களோடு பேசும் அப்பா. எங்கள் வாழ்வை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மாற வேண்டிய காரியங்களில எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். எங்களை இந்த ஆண்டுலப்பா கடைசி நாட்களில ஆண்டவரே நீ கொண்டு வந்து வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களை முற்று முழுதுமாய் தாழ்த்துகிறோம். எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிறோமா? ஆண்டவரும் உலக ரட்சகரும் உன்னத மீட்பெருமான இயேசு ராஜாவின் நாமத்துல உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில கூட நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக மீண்டும் ஒரு விசை, கடந்த வாரத்தில் நாங்கள் கேட்ட அந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, நாங்கள் அநேக காரியங்களை கேட்கிறோம். ஆனால் அதன்படி எங்களுக்கு வாழ அது மிகவும் கடினமாய் போகிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பார்த்தோம் 6 காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். துரிதமாக அதை பார்க்கும் பொழுது, முதலாவது ரட்சிப்பை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2வது, நாங்கள் அவிசுவாசமாக இராதபடிக்கு நாங்கள் விசுவாச உள்ள பிள்ளைகள் இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் அந்த எச்சரிப்பை குறித்து பார்த்தோம். 3வதாக, நாங்கள் அசதியாய் இராதபடிக்கு நாங்கள் எல்லா காரியத்திலும் நாங்கள் அசதியாய் இராதபடிக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அநேக காரியங்கள் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அதிலே நாங்கள் எச்சரிப்பு உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும் என்று சொல்லி பார்த்தோம். மாத்திரமல்ல அன்பான பிள்ளைகளே, நாங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் மீண்டுமாய் நாங்கள் அந்த பாவத்துக்குள்ள போகும் பொழுது அதற்கிலிருந்து நீங்க மீட்டுக்கொள்ள இன்னொரு வழி இல்லையே என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் காரையை நாங்கள் பார்த்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. மாத்திரமல்ல, கர்த்தருடைய சிட்சையை நாங்கள் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதான்,
நாங்கள் புறம்பே தள்ளாதபடிக்கு. ஏன் என்று சொன்னால் அந்த சிக்ஷை தான் பாருங்களேன், கசப்பான ஒரு மருந்து தான் ஒரு வியாதியை என்ன பண்ணுகிறது, அது சுகப்படுத்துகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுபோலத்தான் தேவன் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அந்த சிக்ஷைக்குள்ள நாங்கள் போகும்போது இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் கூட அதை தான் பார்த்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மிக அவசியம் தேவ பிள்ளைகளுக்கு. அப்பதான் அவன் சரியான வழியில போக அது உதவி செய்யும் என்று அந்த சிக்ஷை குறித்து நாங்கள் எச்சரிப்புள்ள பிள்ளைகளாய் இருக்கணும் என்று பார்த்தோம். நாங்கள் அது மாத்திரமல்ல, கடைசியாக நாங்கள் பார்த்தோம் தேவ கிருபையை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும் என்று சொல்லி இந்த 6 காரியங்களை குறித்து பார்த்தோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6 நாங்கள் கடைபிடிக்கிறோமா, நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை அதன்படி நாங்கள் நடக்கிறோமா, முடிகிறதா என்று சொல்லி நாங்கள் கேள்வி எழுப்பும் போது அநேக காரியங்களிலே மீண்டும் மீண்டுமாக நாங்கள் தவறி விடுகிறோம், நாங்கள் விழுந்து விடுகிறோம், நாங்கள் அப்படியாக தேவனை அசட்டை பண்ணி விடுகிறோம் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் இது ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்வை மாற்றுங்கப்பா, என் வழிகளை மாற்றுங்க ஆண்டவரே, உமக்கு ஏற்ற மகனாய் மகளாய் ஆண்டவரே நான் வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது எபிரேயரில் அதைத்தான் பார்த்தோம். தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததி தேவ பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாங்கள் ஒரு காரியம் நாங்கள் தெளிவாய் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை காரியங்கள் வந்தாலும், நாங்கள் எத்தனை காரியங்களில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், ஏனால் வேதம் சொல்லுகிறது மனிதன் குறைவுள்ளவன், அவன் அறிவு குறைவுள்ளது, எல்லாமே குறைவுள்ளது, அவன் மண் என்று கர்த்தர் நினைக்கிறாராம். பாருங்களேன், மண் அது பாருங்க, அதனாலதான் சொல்லுவாங்க அவன் தலையில என்னது களிமண் தான் கிதியா, ஒண்ணுமே இல்லையா, அவன் ஒண்ணுக்கும் உதவாது என்று சொல்லி இந்த உலகம் சொல்லலாம். ஆனா அந்த களிமண்ணை ஆண்டவர் வனைத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி கர்த்தர் மகிமையாய் நடத்துகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா! ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஒன்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் ஒரு நிறைய நேரத்தில் பிசாசு சொல்லுவான், இல்ல 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 நீ எல்லாம் உண்மைதான், ஆனா நிறைய நேரத்தில் இந்த மாதிரி நீ தவறு பிள்ளைகள் விட்டு விடுகிறாய், ஆகவே நீ கடவுள் பிள்ளையா இருக்க முடியாது, நீ ஆண்டவர் பிள்ளை இல்லை என்று சொல்லி எல்லாம் பிசாசு எங்களுக்கு பழைய காரியங்களை என்ன பண்ணுவான், மீண்டுமாய் எங்கள் கண் முன்பாக கொண்டு வந்து அவன் நிறுத்துகிறதை பார்க்க முடியும். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது தான் நாங்கள் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் உன்னை இதை நாங்கள் எதிர்க்கிறோம், உன்னை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் செய்கிறோம். காரணம், இயேசு எங்களுக்காக சிலுவையில் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா! ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் ஜெயம் எடுத்த எங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட நாங்கள் வாசித்து அப்படியாக துரிதமாக நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா! இயேசு நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? எடுத்து செல்ல வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் பாருங்களேன், 43வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார்? பிசாசு சொல்லலாம், இல்ல இல்ல நீ இப்படி குறை இருக்கிறது, இப்படி நீ பிழை இருக்கிறது என்று, நீ கடவுள் பிள்ளையா இருக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு உன்னை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதுதான் இன்றைக்கு முக்கியம். இதை வாசிங்கள். ஏசாயா 43வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கிறார்கள். என்ன அது? வாசிக்க கேட்போமா? இந்த ஜனத்தை யார் அது? பாருங்களேன், அப்போ எங்களை தான் அது சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னை என்னை பார்த்து தான், இதை ஒருவேளை புதிதாய் பார்த்து கொண்டு இருக்கலாம், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகி கடவுள் பாருங்களேன், தன் சொந்தத்தில் வந்தாராம். ஆனால் அந்த சொந்த ஜனங்களோ தேவனை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை என்னை அவர் விலக்கரையுமாய் மீட்டு
ஏற்படுத்திட்டு அவருடைய பிள்ளைகளா வைத்திருக்கிறார். ஆகவே தேவனை சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று என்னதான் ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. வாசிங்க, ஏசாயா 43:21 வாசிக்கிறார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே தேவன் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நான் தான் உன்னை ஏற்படுத்தினேன். நாங்கள் பார்க்கிறோம், யோவான் 15 நாங்க பார்க்க முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளை எந்த மனித அறிவினாலையும் அவருடைய முயற்சினாலும் அவரை கண்டடைய முடியாது, அவர் தேட முடியாது. தேடலாம், அவரை கண்டடைய முடியாது. ஆனால் இதோ அவர் எப்படியாய் வெளிப்பட்டாராம், உனக்கு எனக்கு, நீங்கள் அல்ல நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த பூமியில எத்தனையோ கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான இன மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இயேசுவை இன்றைக்கும் அறியாமல் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நீயும் நானும் பாக்கியவான் பாக்கியவதிகளா இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதை தான் நீங்க பார்க்கிறோம். இந்த ஜனம் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். அதனால தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில அழைக்கப்பட்ட அநேகர் இருக்கலாம். நீங்களும் நானும் பாக்கியவான் பாக்கியவதி. காரணம் என்ன? தேவன் அவருக்காக இந்த கூட்டத்தை, இந்த இனத்தை, இந்த ஜனத்தை ஏற்படுத்தினாராம். காரணம் என்ன? ஏன் அதை அவர் தெரிந்து கொண்டார்? இவன் என் துதியை சொல்லி வருவான், அல்லேலூயா, என்னை போற்றுவான், என்னை மகிமைப்படுத்துவான், எனக்கு சாட்சியாய் அவன் இருப்பான் என்று சொல்லி தேவன் உன்னையும் என்னை குறித்து ஒரு வைராக்கியமான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். நாங்கள் எப்படி யோசித்து பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். என் ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது என் ஜனம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள் என்று சொல்லி நான் இன்றைக்கு இவங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த தேசத்தில் நாங்கள் வருவோமா என்று சொல்லி நாங்கள் எண்ணினது உண்டா? இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஆகவே தேவன் தான் எங்களை இந்த தேசத்திலையும் கொண்டு வந்து அவர் நடத்துகிறதை பார்க்கிறோம். அவர் பிரமிக்கத்தக்க அதிசயமான தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த தேவன் தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதனால தான் பாருங்களேன், சினிமா பாட்டு பாடிக்கொண்டு இருந்த என்னை ஆண்டவர் பாட்டை பாடும்படியாய் ஆண்டவர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. ரோட்ல எல்லாம் பாடின்னு போவேன், இதுலயும் ஸ்பெஷலாக வந்து யார் பின்னால போவேன், அப்படியே வாலிபத்துல தெரிய இல்ல, அப்ப அந்த பொண்ணுங்கெல்லாம் போகும்போது பின்னால போய் பாடுறது, அது ஒண்ணு கூட சட்டை பண்ணாது. ஆனால் நான் பாடிக்கொண்டு இப்படியா தெரிந்து இருந்தவனை ஆண்டவர் என் வாழ்வை மாற்றினார். அவரை பாடும்படிக்காக கிட்டடியில கூட ஒரு தம்பி, எங்க இந்த பாட்டு, சினிமா பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா, பாடுங்களேன் என்று சொல்லி நான் சொன்னேன், அப்பா அதெல்லாம் பாடி முடிச்சுட்டு தான் நான் வந்திருக்கிறேன், கர்த்தரை பாட சொல்லு, ஆண்டவரை நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரை பாடும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய் எங்களை உன்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, உபாகமத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு போன கிழமையில பார்த்த நாங்கள் எபிரேயரிலும் நாங்கள் பார்த்தோம் அநேக காரியங்களை, ஆண்டுடைய காரியங்களை. அது மாத்திரமல்ல, நாங்கள் யாத்ராகமத்திலும் அநேக காரியங்கள், என்னாகமத்திலே நாங்கள் பார்த்தோம். இது இந்த நாளில் கூட நாங்கள் சில வசனங்களை உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். தேவன் சொன்னார் இந்த இடத்துல, இந்த ஜனம் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள். இது ஆண்டவர் சொல்றாரு. என்னது? வாசிக்க கேட்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டோட வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? இது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சொந்தமாயிருக்கும்படியாய் தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரா.
இல்லையாம். உன்னை சொந்தமா இருக்கும்படிக்காக ஆண்டவராகிய கர்த்தர் அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் உன்னை என்னை தேவனை விட்டு பிரிக்க யாரால கூடும்? வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. பவுல் கொக்கரிக்கிறார். அவர் சொல்றாரு, பசியோ பட்டணியோ இதோ வேதனையோ அடிகளோ துன்பங்களோ எதுவும் என்னை இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படியா எண்ணுகிற பிள்ளைகள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஏற்படுத்தினேன், உன் குடும்பத்தை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன். இது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மகனே மகளே. அதைத்தான் பார்க்கிறோம். வாசிமா அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வசை வாசிங்க. நீ உன் தேவனாகிய நீ உன் தேவனாகிய ஆண்டவரை பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனமாய் நீங்கள் இருக்கிறீங்க. அது அப்புறமா பார்ப்போம். வாசிங்க. பூச்சக்கரத்தில் உள்ள இந்த பூமியில உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி இன மக்கள் மத்தியிலையும் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய், உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேண்ட பிள்ளைகளே, இந்த பூமியில கூடங்க அநேக கர்த்தாக்கள் உண்டு, கடவுள் உண்டு என்று சொல்லி இன்றைக்கும் அன்பான தேண்ட பிள்ளைகளே, எத்தனையோ படிப்பு அறிவாளிகள் இன்றைக்கு பாருங்களேன், கல்லை மண்ணையும் தெய்வம் என்று சொல்லி ஓடுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். மனிதர்களை கடவுள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் ஏன் இருக்கிறது? ஏன் கடவுள் கல்லாய் மாறினான்? காரணம் என்ன? கடவுள் ஏன் அப்படியாய் மாறினாராம்? பொல்லாத மனிதர்களுடைய உள்ளங்கள் கல்லாய் மாறி போனது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் தேவன் ஜீவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவரே சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், எனக்காக இது நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இந்த பூமியில எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் உன்னையும் என்னையும் ஆண்டவர் மீட்டு கொண்டாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள ஜனங்கள் நாங்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் மறக்க கூடாது. ஆண்டவரை நாங்கள் அப்படியாக மறக்காமல் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், என்ன நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நீர் எத்தனை பெரிய அன்புள்ள தெய்வம் அப்பா. இந்த உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே நீர் அப்பா தேடி வந்த ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாதவங்க இந்த பூமியில குடும்பத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி எத்தனை பேர் சாட்சிகளை சேர்த்து கேட்டாக்கா சொல்ல போறோம். ஆண்டவர் எங்கள் வாழ்வை தேடி வந்தார் இல்லையா? உங்களை என்னை ஆண்டவர் அவர் அரவணைத்தார் இல்லையா? எத்தனை அன்புள்ள தேவன் ஆண்டவர். அப்ப அவர் பாருங்களேன், உன்னை பார்த்து தான் சொல்றாரு, எனக்காக நான் தெரிந்து கொண்டேன், நீ என்னால இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆகவே தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தை யாரும் அசைக்க முடியாது. அதனால தான் பாடணும், உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வேதத்தில் பார்க்க போகிறோம், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லையாம். காரணம் என்ன? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, அடுத்ததாக ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிங்க. யாத்ராகமத்தில் பாருங்களேன், தேவனாகிய கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை கர்த்தர் இப்படியாக விடுதலையாக்கி வரும் பொழுது இது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த இடத்துல யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? என்னது வாசிக்க கேட்போம் பாருங்களேன். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்கள். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணாரா? அவர் மீட்டு கொண்டாராம். எதிலிருந்து? பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உன்னையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா? அவர் ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னை மீட்டு கொண்டாராம். அதனால தான் இங்கே அடுத்தது
இரண்டாவதாக ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிமா, என்னது அது? நீர் மீட்டுக் கொண்டு இந்த ஜனங்களை உமது கிருபையினால் அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்கள், நான் மீட்டுக்கொண்டு தெரிந்து கொண்ட இந்த ஜனங்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக. இது இந்த நாளில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில ஒன்றுதான் நோக்கமா இருக்க வேண்டும். இயேசு இந்த பூமியில வந்து உனக்காக எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இது அவர் பரலோகம் ஏறி சென்றார், வாக்கு கொடுத்தார், நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன். எங்களுடைய ஒரே நோக்கம், ஆண்டவர் வரப்போகிறார், ஆகவே அவர் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அதற்காகத்தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். என் துதியை சொல்லி வருவார்கள், என்னை உயர்த்துவார்கள் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆகவே தான் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழிநடத்தி வந்தீரே ஆண்டவரே என்று சொல்லி. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்களை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அவர்கள் பிழைபடும் பொழுது, தவறுகளை செய்யும் பொழுது, தேவனுக்கு எதிராய் செயல்படும் பொழுது அவர்களுக்கு இதோ ஆண்டவர், அப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து மோசே மன்றாடுகிறான், ஆண்டவரே உங்களை அழிக்காதீர்கள், ஆண்டவரே இறங்கும் இந்த ஜனத்துக்கு என்று சொல்லி தேவனும் இறங்கி அவளை மீட்டு அவளை நடத்தி வருகிறதை பார்க்க முடியும். ஆனால் அன்பானவர்களே, இது நன்றி கெட்ட ஜனங்களாய் நாங்கள் அநேக நேரங்களில் மாறி போகிறோம். ஆண்டவருக்கு இது ஆண்டவர் செய்த நன்மைகளை, அற்புதங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம். சில நேரங்களில் ஒரு பாடுகள், உபத்திரங்கள் வரும் பொழுது, ஏன் இப்படியாய் கடவுள் விட்டு விட்டார், கடவுளுக்காகத்தான் நான் எல்லாவற்றையும் இழந்தேனே, செய்தேனே, நான் எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி ஒன்று மாற்றம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் இது கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூமியில நடக்கிற எல்லா காரியங்களும் ஒன்றும் தீமைக்கல்ல, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதாம். அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆகவே தீமை போல தெரியலாம், உன் வாழ்க்கையில் தீமை போல காணலாம், ஆனால் அது தீமையாய் வராது. உன் வாழ்க்கையில தேவன் நன்மையாய் அதை முடிய பண்ணுவார். மாத்திரமல்ல அன்பானவர்களே, ஏசாயாவின் புஸ்தகத்துல பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. அப்பேற்பட்ட ஜனங்கள், இது ஆண்டவர் மீட்டுக்கொண்ட அந்த ஜனங்கள், ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு நேராக, அந்த கானானுக்கு நேராக இது அழைத்து செல்ல ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். அந்த தேவ பிள்ளைகள் எப்படியாக இருப்பார்களாம், என்ன செய்வார்களாம்? ஏசாயா 35:10 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது. பாருங்களேன், 35:10 வாசிக்கிறார்கள். என்னது வாசிக்க கேட்போமா? ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். பாருங்கள், அதுதான் பார்த்தோம். நாங்கள் பார்த்தோம் யாத்ராகமத்தில் கர்த்தரால மீட்கப்பட்ட ஜனங்கள், அவர் பலத்தினாலே உங்களை நடத்துவேன் என்று சொன்ன அந்த கர்த்தர், இது இங்கே சொல்லப்படுகிறது 30:10 பாருங்களேன், வாசிங்க. 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு தேவ சமூகத்துக்கு தேவனிடத்தில் வருவார்கள். அவங்க திருமணமா ஆண்டவர் அதுதாங்க எதிர்பார்க்கிறார். அவர் மனம் திரும்புதலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர் எதிர்பார்க்கிறார். இது இந்த நாளில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் நீங்க பார்க்கிறோம். ஆண்டவர் ஏன் உன்னை மீட்டுக் கொண்டார்? நீ திரும்பினப்பா, உன் வழிகளை மாற்றணும், உன் வழிகளிலே கர்த்தருக்கு ஏற்றதாய் நீ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்பற்பட்ட அந்த ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? வாசிங்க. ஆனந்த களிப்புடனே கர்த்தரை பாடி சபைக்கு வருவார்கள், தேவ சமூகத்துக்கு வருவார்கள். வாசிங்க.
நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கு. சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பு. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை தவிப்புகள் குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில கூட. ஏனது நீ மனம் திரும்பாமல் இருப்பது, நீ முழுமையாய் ஒப்பு கொடுக்காமல் இருப்பது. தேவன் இன்றைக்கும் இதோ ஆவலாய் காத்திருக்கிறார், மனம் திரும்பி வா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி வருவாய் என்று சொன்னால் ஆனந்த களிப்போடு நீ கர்த்தரை பாடுவாய். அதான் ஆண்டவர் சொன்னார், என் துதியை அவன் சொல்லி வருவார்கள், சொல்லுவாங்க. இதோ நாங்கள் அதை செய்கிறோமா அன்பான தேவ பிள்ளைகளே? இதோ அவர் மாத்திரம் அந்த சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கமாம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மெய்யான சந்தோஷம் இதோ இந்த நாளில் எங்களுக்குள்ள இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? சஞ்சலங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்க இருக்கிறதா? தவிப்பு எங்களை விட்டு போயிருக்கிறதா? இல்லையே. ஏன்? ஒன்றுதான், இன்றைக்கு நாங்கள் திரும்பாமல் இருக்கிறோம், தேவனிடத்தில் திரும்ப இருக்கிறோம். பாருங்கள், அந்த யாத்ராமத்தில் அங்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, மோசே அதை கோடிட்டு காட்டுறாரு, உண்மைதான். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் மீண்டுமாக பார்வனை பார்த்தாக்கா அவன் மீண்டுமாய் கடினமாய் அவன் இருதயம் மாறுகிறதை பார்க்கிறோம். அந்த ஜனங்களும் கர்த்தருடைய ஜனங்களும் கர்த்தருக்கு விரோதமாக, தேவ ஊழியனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதும் ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்துத்தான் என்னை பார்த்துத்தான் இது ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஜனம், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை இது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளாய் நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி நீ சந்தோஷமா இருக்கணும், நீ மகிழ்ச்சியா இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அன்பான தேவ பிள்ளைகளே. ஆகவே அது மாத்திரமல்ல, எபேசியர்ல பாருங்க 1:7 நீங்க வாசித்து பாருங்க என்ன சொல்லுகிறது பாருங்களேன். அங்க எபேசியர்ல என்ன எழுதியிருக்கிறது? 1:7 வாசிக்கும் பொழுது என்னது வாசிக்க கேட்போமா? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி, இவருடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்க எப்படி மீட்கப்பட்டீர்கள்? நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தீர்கள்? பணத்தினாலா? அறிவினாலா? இல்லவே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய பேர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, எனக்கு லக்குங்க, இப்படியெல்லாம் இல்லவே இல்லை. கர்த்தருடைய பெரிய கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய ரத்தத்தினால என் வாழ்க்கையை மீண்டும் நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். இயேசுவண்டை வருவதற்கு முன்பாக நான் பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவன், என் தாய் தகப்பனுக்கு பிறந்தவன். ஆனால் அன்பானவர்களே, என் வாழ்க்கையில போராட்டம் வந்தபோது உங்களுக்கு தெரியுங்களாங்க, அதை எண்ணி பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படியா என்னை விடுவித்தார். இதோ ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் பாருங்களா, அவங்களுக்கு தெரியாது, பக்தி இருந்தது, ஆனால் கர்த்தரை அறியாமல் இருந்தார்கள் என் குடும்பம். இதோ அந்த மந்திரவாதி கிட்ட எல்லாம் போனாங்க, ஒருத்தராலும் சுகம் கொடுக்க முடியல, விடுதலை கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் என்றைக்கு என் வாழ்க்கையில வந்தாரோ என் வாழ்வை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் பார்க்கிறோம். வாசிமா அந்த வசனத்தை 1:7 வாசிக்கிறார்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தில், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்திலே, இவருடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாருங்களேன், உங்களை மீட்டார் என்று சொல்லுகிறோமே, எங்களை மீட்டாரு. அந்த பாவ மன்னிப்பு அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே வந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, இதை யாரும் விலை கொடுத்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதியிருக்கிறதுங்க. நாங்கள் ரட்சிப்பை குறித்து சொல்லத்தான் முடியும். ரட்சிக்கிறவர் கர்த்தர், அவர் தான் அதை தீர்மானிப்பது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிமா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் நாங்களும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என்னாலே மீட்கப்பட்ட என் ஜனங்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தோஷம் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் இருக்கணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்பு இந்த ஆண்டோடு கடந்து போகணும் என்று தேவன் விரும்புகிறார்.
ஆனால் நாங்கள் ஆண்டவரிடத்துல முழுமையா மனம் திரும்ப நாங்கள் ஆயத்தமா? எங்களை ஒப்பு கொடுக்க நிறைய காரியங்களை நாங்கள் சொல்லுகிறோம். எல்லாம் நல்லது, நல்லா இருக்குதுங்க, இந்த வசனம் நல்லா இருந்தது, பிரசங்கம் நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்து என்னங்கய்யா, எங்கள் வாழ்க்கை மாறணுமே, எங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமே, இதுதான் தேவன் விரும்புகிறார். நாங்கள் அதை செய்கிறோமா? இன்னைக்கு மீண்டுமாக சில காரணங்கள் நான் பார்க்கிறேன். நீங்கள் அப்படியே இருக்கும்போது பார்க்கும்பொழுது ஒருவேளை குளிருக்கு நீங்கள் இப்படி நடுங்கி இருக்கிறீங்களா, இல்ல உங்களை அப்படியே இறுக்கி உட்காந்து நிற்கிறீங்களா எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உற்சாகமாய் தேவ சமூகம் மாறாத. அதனால தான் நான் சொன்னேன், பிரசங்கம் செய்யாதது தேவ பிரசனம் என்ன பண்ணும்? அது செய்யும். உன்னோட தான் பேசுறாரு, உன்னோட தான் இடை பண்றாரு. ஆகவே எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையிலே தலைமுறை தலைமுறை இருக்கும் மகனே மகளே, இதோ நீ மனம் திரும்பி வா, ஆனந்த கழிப்பு உன் வாழ்க்கையில வரும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். நல்லது. அடுத்ததாக பார்ப்போம். ஆண்டவர் பாருங்களேன், தன் ஜனத்தை எப்படியாய் அவர் சொல்லுகிறார் பாருங்களேன். வாசிங்க, உபாகமத்துல பாருங்களேன், 14வது அதிகாரத்துல, உபாகமம் 14:2 நாங்கள் வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்து தயவு செய்து அந்த பகுதிக்கு திருப்பிக் கொள்வோமா? உபாகமம் 14:2 வாசிக்கும் பொழுது தேவன் அவருடைய பிள்ளைகளை என்ன சொல்றாரு பாருங்களேன், வாசிங்க. நீங்கள் அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல நாங்க பேரை போட்டுக்கொள்ளணும். எங்களை பார்த்து தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். ஆண்டவரே இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே? நீங்கள் எனக்கு மன்னிக்கணும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பூமியில நாங்கள் வாழ்கிறோம், பாவம் நிறைந்த வாழ்க்கை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் எங்க பார்த்தாலும் பாவம் நிறைந்திருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இது அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்ட ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை பார்த்து சொல்றாரு, நீ பரிசுத்தமான ஜனம், நீ பரிசுத்தமான பிள்ளை, உன் குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும் என்று சொல்லி. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இருக்கத்தான் நான் விரும்புகிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆனாலும் மீண்டும் தவறு விட்டுகிறோமே, அந்த பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து போகிறோமே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். வாசிங்க, பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களும். அதனாலதான் சொல்றாரு, புச்ச கருத்துல பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உங்களை ஆண்டவர், அதான் லூக்கால பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் ஸ்பெஷல்ங்க, தேவனுக்கு நாங்கள் ஸ்பெஷல். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து என்னை பார்த்து, வாருங்க வாசிங்களே, உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்தமாய் ஜனமாய் இருக்க தெரிந்து கொண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்படி என்று சொன்னால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்கள். ஒருவேளை உன் சொந்தங்கள் உன்னை வெறுக்கலாம், உங்களை தள்ளலாம், உன்னை புறக்கணிக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு சொந்தமப்பா, நான் உனக்கு இருக்கிறேன். எல்லாரும் உன்னை விட்டு விலகலாம். சங்கீதத்தில் அதான் பார்த்தோம், தாவீது அதை தான் சொல்றாரு, நீர் எனக்கு தாயோ தகப்பனுமா இருக்கிறேன். பெற்ற தாய் என்னை மறந்தாலும், பெற்ற தாய் என்னை கைவிட்டாலும், குடும்பம் விட்டாலும், ஆண்டவரே நீர் என்னை விலகாத தேவன், என்னை விட்டு விலகாத கர்த்தரா இருக்கிறீரப்பா. ஆகவே ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
போகிறோம் என்று அந்த உள்ளத்தோடு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்றாரு, இது தமக்கு சொந்த ஜனங்களாய் ஆண்டவர் உன்னை என்னை தெரிந்து கொண்டாராம். எத்தனை பெரிய பாக்கியம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. இதோ உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் அவர் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, 1 பேதுருவின் புஸ்தகத்தில் பாருங்களேன், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அங்கே விவரித்து சொல்லுகிறது. பேதுரு இப்படியாய் எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவரால. என்னது வாசிக்க கேட்போமா? நீங்களோ 1 பேதுரு 2:9 வாசிக்கிறார்கள். நீங்களோ உங்களை எல்லா ஜனங்களிலிருந்தும் கர்த்தர் தமக்கு சொந்தமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. உங்களை பார்த்து எங்களை பார்த்து தான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமா, அதனால தான் சொல்லுகிறேன் நண்பானவர்களே, தேவன் அந்தகாரத்திலே இருந்த எங்களை, இருளிலே இருந்த எங்களை, பாவத்தில் இருந்த எங்களை, ஆண்டவர் சாபத்தில் இருந்த எங்களை, தரித்திரத்தில் இருந்த எங்களை, ஒன்றுக்கும் உதவாத இருந்த எங்களை கர்த்தர் பாருங்களேன், வாசிங்க, தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில். அதனால தான் சொல்றாரு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வாய் யாரெல்லாம் ஆண்டு குரல் கொடுத்துக்கிறாரு அவங்களாம் சொல்லுவான் அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களை மீண்டும் நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க. நான் திரியும் நான் சொல்றேன் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவர். தன் ஜனத்துக்கு என்ன போஷிக்க வேண்டுமோ அதை சரியாய் அவர் நடத்துகிறார். உங்களுக்கு தெரியுங்களாங்க, இன்னைக்கு சாட்சி சொல்லுன்னு சொன்னா நிறைய நேரத்தில் சொல்றது இல்ல. கர்த்தர் அன்றைக்கு கட்டாயம் பேசியிருக்கிறார். இது எப்போ தெரியுது? சில காரியங்கள் பின்பாக நடக்கும் பொழுது அப்ப இதெல்லாம் நடந்திருக்கிறது, அப்ப அது விளங்குகிறது. கர்த்தர் அன்னைக்கு இதை பேசியிருக்கிறார். ஆண்டவர் அந்த ஜனத்தோடு இடைப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் கட்டாயம் பேசுவாருங்க, அவங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஆனால் பின்புதான் இது அந்த காரியங்கள் அங்க மறைத்து வைத்திருக்கிறாங்க. அப்படியாங்க, இப்படியா நடந்தது, இப்படியா இழப்பு வந்தது, இப்படியா பிரச்சனை. ஆமா, ஆனால் அன்றைக்கு பேசினாரு. ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்தல? என் துதியை சொல்லி வருவார்கள், ஆச்சரியமான ஒளிக்கு உன்னை அழைத்தாரு இருளில் இருந்து. வாசிங்களே, அதை சொல்லிட்டு என்ன சொல்லுது பாருங்களேன், தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. இதுதான் பார்த்தோம். என் ஜனங்கள் என்னை துதிப்பார்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். வாசிமா. அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமா இருக்கிறீங்க. கரங்களை தட்டி உங்களுக்கு தெரியுதாங்க? பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ராஜாக்கு மகனா இருப்பான் என்று சொன்னால் அந்த மகனை இளவரசன் என்று சொல்லுவாங்க. அப்படித்தானே? பிரின்ஸ் என்று சொல்லி. உன்னை என்னை ஆண்டவர் எப்படி வச்சுக்கிறாரா? பிரின்ஸா வச்சிருக்கிறாருங்க. எத்தனை மேன்மைங்க! எந்தெந்த ஸ்டார சொல்லி நிற்கிறாங்க. நீதாயா ஸ்டார் கர்த்தருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஸ்டார் காட்டினது கர்த்தரை காட்டிச்சு. அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்தை காட்டினது. ஆகவே இது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காக கர்த்தராகிய தேவன் உன்னை என்னை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களை இருளிலிருந்து மீட்டாரு. ஆகவே அந்த தேவனுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? என்னை சேர்த்து சொல்லுகிறேன். ஆகவே அன்பு சகோதரி சகோதரிகளே, ஆண்டவர் இதோ உன்னையும் என்னையும் ஆண்டவர் சொல்றாரு, என் சொந்த ஜனமாய் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் மகனே மகளே என்று சொல்லி. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இதோ ஆண்டவர் எங்களை எப்படியாய் அவர் நடத்துகிறாராம், எப்படியாய் அவர் சொல்லுகிறார் எங்களை பார்த்து. யாத்ராகமம் 33வது அதிகாரத்தில், யாத்ராகமம் 33 பாருங்களேன், 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது. என்னது? யாத்ராகமம் 33:16 வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போமா? எனக்கும் உமது ஜனங்களுக்கும்
எனக்கும் உம்முடைய கண்களிலே உம்முடைய கண்களிலே. பாருங்களேன், இதோ மோசே இந்த இடத்துல சொல்லுகிறார். யாத்ராகமம் பாருங்களேன் 33 அவங்க வாசிக்கிறாங்க. 16வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? எதனால அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? நீர் எங்களோடு வருவதனால அல்லவா என்று சொல்லி. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீங்க இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் என்னவா விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வசனம் கேட்ட நாங்க ராஜரீக கூட்டமா இருக்கிறீங்க, ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, என்ன தகுதிங்க இந்த பிரசங்கம் பண்ண, இந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து அவரை பாட துதிக்க என்னையா தகுதி எங்களுக்கு? எங்கள் தகுதி எல்லாம் இயேசுவால வந்தது, ஒரு ரத்தத்தால வந்ததுங்க, அவருடைய கிருபையினால வந்தது, அவருடைய தயவினால வந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் யாருக்கு சொந்தமா இருக்கிறோம்? உலகத்துக்கா? ஒன்று மாத்திரம் தெளிவாய் நாங்கள் விலகிக் கொள்ளணும் அன்பானவர்களே. உலகத்துக்கு ஒத்த வேசை நாங்கள் தரிப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியாது. ஆகவேதான் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் விசேஷித்தவர்கள். மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த வருடத்தில் நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறோம், இதை நாங்கள் ஆயத்தமாகிறோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்கள் குடும்பத்தை, எங்களை ஆண்டவரே எங்கள் சபை என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு முதலாவது நாங்கள் தேவ ஜனங்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆகவே இதை நாங்கள் கண்முன்பாக வைப்போம் என்று சொன்னால் நாங்கள் எப்படியாக தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டும் நாங்கள் என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்வோம், ஒப்புக் கொடுக்க முடியும். ஆகவே தான் அன்பானவர்களே, இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன். யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். யோவான் 17 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 14வது வசனம், மன்னிக்கணும், 17 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு என்ன சொல்றார் பாருங்களேன். வாசிங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்ல. அவங்க ஒரு ராஜாவை எதிர்பார்த்தாங்க, இயேசுவை ராஜாவா மாற்றிடலான்னு எண்ணி பார்த்தாங்க. இல்ல, அவர் இந்த பூமிக்குள்ள ராஜா அல்ல, அவர் பல்லவ நித்திய ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியம் அவரை அசைக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அன்பானவர்களே, நான் உம்முடைய வார்த்தைகளை அவளுக்கு கொடுத்தேன். ஆகவே இன்றைக்கு உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் தான் இந்த வசனங்களை தருகிறார். ஆண்டவர் உன்னோடு தான் பேசுகிறார், எங்களோடு பேசுகிறார். காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உம்முடைய வார்த்தைகளை அவளுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தாக அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. தெளிவாய் ஆண்டவர் சொல்றாரு. உன்னை பிரித்தெடுத்து ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? நீ உலகத்தான் அல்ல. நீ உலகத்தோடு கூட என்னது இணைய முடியாது அன்பானவர்களே. பாவம் இருக்கலாம் இந்த பூமியில, ஆனால் அந்த தாமரை பாருங்கள, அது சேற்றில தான் இருக்கிறது. அதன் மேல தண்ணி பட்டாக்கா அதுல என்ன பண்ணாது, அது மிங்கில ஆகாதுங்க, அது இணையாது, ஒட்டாது. அது போலத்தான் உன்னை எத்தனை பெரிய காரியங்கள் பூமியில பாவங்கள் இருள்கள் வந்தாலும் கூட இயேசுவின் ஒளி எல்லாவற்றிலிருந்து உன்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரே சொல்றாரு, நீங்க இவங்க என்னுடைய ஜனங்கள், நான் உங்களுடைய வசனத்தை ஆண்டவர் கொடுத்தேன் அப்பா, அவங்க இந்த உலகத்தான் அல்ல என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு நாங்க யாரை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? எங்க நிறைய பேர் காணும், உலகத்தின் பின்னால ஓடிக்கொண்டு இருக்கிறது.
ஆண்டவரை விட்டு ஆண்டுடைய மகத்துவத்தை அறிந்திருந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து ஆண்டவர் தெளிவாய் அந்த இடத்துல சொல்லுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை மீண்டுமாக. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தாக அல்லாதது போல அவர்களும் உலகத்தாக அல்ல, ஆதலால் உலகம் அவர்கள் என்ன பண்ணாமா பகைக்கும். உன்னை பகைக்கிறார்களா? சந்தோஷப்படியா? கர்த்தருடைய பிள்ளைகளை பகைக்கிறாங்களா? கவலைப்படாத. நிறைய நேரத்தில் ஐயோ எங்களை அப்படி சொல்லிட்டாங்க, எங்களை இப்படி பார்த்துட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறோம். இல்லை, சங்கீதம் நாங்கள் மத்திய 5 நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். உன்னை குறித்து இல்லாததை பொல்லாததை சொல்லும் பொழுது நீ மகிழ்ந்து களி கூறு. விண்ணகத்திலே உனக்கு என்ன உண்டு? கைமாறு நிச்சயம் உண்டு. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் இதோ உன்னை பகைக்கலாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகள். அதனாலதான் இந்த உலகம் எங்களை ஒரு ஒரு ஊழியன் இப்படியாய் பாட்டு எழுதினார். இந்த உலகமோ என்னை இழுக்கிறது, உங்க கிருபை ஆண்டவரே அதிலிருந்து தடுத்து என்னை காக்கிறது. அல்லேலூயா. உங்க கிருபை என்னை தடுக்கிறது அப்பா. இந்த உலகம் இழுக்கிறது. இந்த உலகத்துல நாங்கள் அதை ஜெயம் எடுக்கணும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபையை நாங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என் ஜனங்கள், இந்த உலகத்தான் அல்ல இவர்கள் என்னுடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, அன்பு சகோதரி சகோதரிகளே, என் ஜனம் என்று சொல்லி, நான் பிரித்து எடுக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி எத்தனை ஜனங்கள் மத்தியில் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலிருந்து உன்னையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்து அவருக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது, நாங்கள் ஏற்கனவே அந்த வசனத்தை வாசித்தோம். அதுல பாருங்களேன், அந்த காரியம் என்ன சொல்லுகிறது. வாசிங்க, உபாகம் 7:6 வாசித்தோம். அது வாசிங்க மீண்டுமாய். முதல் பகுதியில என்ன சொல்லுகிறது வாசிங்க. உபாகம் 7:6 வாசிக்கிறார்கள். வாசிப்போமா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். போதும். பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. நீ உன் கர்த்தருக்கு என்னவா? பரிசுத்த ஜனம் என்று எழுதியிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நாங்கள் பரிசுத்தமாய் இருக்காதபடிக்கு என்னென்ன காரியங்கள் கொண்டு வரணுமோ அது எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில அவன் கொண்டு முன்பாக வைப்பதை பார்க்க முடியும். விசேஷமாக தேவ பிள்ளைகளை, தேவனுக்காக ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை, ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்கிற பிள்ளைகளை எப்படியாகிலும் இவங்களை வீழ்த்தணும், எப்படியாகிலும் இவங்களை இதோ அழிக்கணும் என்று சொல்லி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ நீங்கள் பரிசுத்த ஜனம், எனக்கு பரிசுத்தமுள்ள ஜனம் என்று சொல்லி. ஆகவே இந்த பரிசுத்தத்தை எந்த மனிதனும் எதை கொண்டும் அதை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களால நாங்கள் ஆண்டவரை அறிந்திருந்தோம், நான் பரிசுத்தமாய் ஆகிறதுக்கு இதெல்லாம் பண்றேன் அதெல்லாம் பண்றேன். நீ என்ன பண்ணாலும் தேவன் தான் உனக்கு என்ன பண்ணான்? பரிசுத்தத்தை தரணும். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இது அவருடைய ரத்தம். 1 யோவான் 1:7 என்ன சொல்லுது? அவருடைய ரத்தம் உன்னை கழுவி பரிசுத்தமாக்குகிறதாம். அவருடைய ரத்தம் உன்னை கழுவி உன்னை பரிசுத்தமாக்கும். ஆகவே எந்த மனிதனுடைய முயற்சினால முடியாது, கர்த்தராலே அது கூடும். ஏன் என்று சொன்னால் ஆண்டவரே சொல்றார் பாருங்களேன். அந்த பேதுரு எழுதி வச்சிருக்கிறார். 1 பேதுரு, நாங்கள் தெரிந்த வசனம் தான். 1 பேதுரு 1:15 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்னது? நாங்கள் வாசிக்க கேட்போமா? வாசிங்க. உங்களை அழைத்தவர் ஆண்டவர் சொன்னாரு பாருங்களேன், உங்களை நான் தெரிந்து கொண்டேன், மீட்டு கொண்டேன், நீங்க என் சொந்த ஜனம், நான் பிரித்தெடுக்கப்பட்ட என் ஜனங்கள், நீங்க விசேஷித்தவர்கள், ஸ்பெஷல் எல்லாம் சொன்ன அந்த ஆண்டவர் நான் உங்களை அழைத்ததுக்கு காரணம் நீங்கள் என் பரிசுத்த ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தாரு. அந்த பரிசுத்த ஆண்டவர் என்னவா எப்படி இருக்கிறாரா? வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா. பாருங்களேன், ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பரிசுத்தமா இருக்கிறாராம். நிறைய நேரத்தில் இந்த பூமியில வாழ்ற அப்பாங்க நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேட்டு இருப்போம். பாருங்க, நான் தாங்க கெட்டவனா இருக்கிறேன், ஆனா என் புள்ள கெட்டவனா இருக்கக்கூடாது, அவன் நல்லவனா இருக்கணும். சாத்தியமா?
சாத்தியமா? அவர் சொல்றது ரைட்டு. ஆனால் அவர் செய்யற கெட்டது எல்லாவற்றையும் அவன் பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? அப்பா செய்யறது தான் என்ன பண்ணுவான்? அவனும் செய்வான். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அவனால மாற முடியாது. அவனை மாற்ற வேண்டிய ஒரு தெய்வம் உண்டு. அந்த பரிசுத்த தேவன் தான் சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை. உங்களை அழைத்தவர் உங்களை அழைத்த தேவன், என்னை உன்னை அழைத்த தேவன், இன்றைக்கு இந்த நாளில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்க, பரிசுத்தமாய் இருங்க. அப்படி என்று சொன்னால் எங்கள் உடை, பாவனை, எங்கள் பேச்சு, எங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் நாங்கள் என்னவா இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா? நாங்கள் பரிசுத்தமா இருக்கும்படிக்காக தேவனை உன்னை என்னை அழைத்திருக்கிறார். ஆகவே இதை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? கீழே இருக்கிற அதுல அந்த அதிகாரத்துல இன்னொரு வசனம் இருக்கிறது, ஆகையால் என்று சொல்லி வாசிமா. அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க பரிசுத்தமா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எப்படி நாங்க இல்லைங்க எல்லாத்திலும் இருக்கிறோம். ஒரு சிலர் எப்படிங்க இந்த பூமியில வாழ்றோம் தானே, உலகத்துல வாழ்றோம் தானே. அதுதாங்க இயேசுவும் இந்த பூமியில தான் வாழ்ந்தார். பாவம் இருந்தது அன்றைக்கு. ஆனால் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினார். அவர் உண்மையா இருந்தார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் இயேசுவை அறிந்த பிள்ளைகள் அவன் பாவம் செய்யான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வசனம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில அநேக நேரங்களில நாங்கள் அந்த பாவத்தை செய்து விடுகிறோம். நாங்கள் நிறைய நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லி ஆறுதல் படுத்தி விடுகிறோம். நம்ம சொல்றோம், பவுலே சொல்றாரு ரோமர் 7, ஐயோ நல்லது செய்யணும், நான் அப்படித்தான் நினைக்கிறேன், ஆனால் நான் பாவம் செய்து விடுகிறேன், நல்லது செய்யல, தீமை செய்து விடுகிறேன், எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்ய வைக்கிறது என்று சொல்லி. ஆனால் அன்பானவர்களே, உனக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தை வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவன் உண்டு. அவர் தான் இயேசு. அல்லேலூயா. நாளுக்கு நாள் உன்னுடைய இது காரியங்களை புதிதாக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் பேதுரு பாருங்களே, இதை அறிந்திருந்த அந்த பேதுரு இயேசுகிட்டே அவர் சொல்லுவாரு, என் காலை நீங்க கழுவலாமா ஆண்டவர்? ஆண்டவர் சொன்னாரு, அப்படி இல்லை என்று சொன்னால் உனக்கு என்னிலே பங்கு இல்லை என்று சொல்லி. ஆனால் உடனே அவர் என்ன சொன்னாரு? அவர் பேதுரு, இல்ல ஆண்டவரே, என்னை தலையிலிருந்து உச்சம் கால் வரைக்கும் என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இல்லப்பா, ஏற்கனவே நீ என்ன பண்ணப்பட்டிருக்கிறாய்? கழுவப்பட்டிருக்கிறாய். ஆனாலும் கூட உன் வாழ்க்கையில இது பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு உன் வாழ்வை மாற்றக்கூடிய அந்த காரியங்களுக்கு இடம் கொடு. ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவன் கண்ட மாத்திரத்தில் அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர்கள் என்னை விட்டு போடுங்க, நான் பாவியான மனிதன். பாருங்களேன் அந்த பாவ உணர்வு. இன்றைக்கு நிறைய பேருக்கு நாங்கள் செய்கிற காரியங்கள் உணர்வதே இல்லை. மற்றவர்களுக்கு போய் சொல்லி இருப்போம், மற்றவர்களுக்கு நாங்கள் காரியங்களை சொல்லுவோம், ஆனால் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஒரு பொழுதும் நாங்கள் வருவதில்லை. யோசித்து பாருங்க. அப்படின்னாக்கா நாங்கள் பரிசுத்தமாய் எப்படி வாழ முடியும்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறது, உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் போன கிழமையில பார்த்தோம். ஏசா இதோ எத்தனை அழுது புரண்டும் அவன் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் என்ன பண்ணல, பெறவே முடியல. நான் அநேக முறை நான் அழுதது உண்டுங்க. நான் ஆண்டவர் பிள்ளைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு எல்லாம் நல்லது ஊழியம் செய்யற இத்தனை வருஷம் எல்லாம் சொல்லலாம். நான் இழந்த சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமலே போயிட்டு, நீங்க அப்படி போகக்கூடாது என்று சொல்லித்தான் இன்றைக்கு கத்தி சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் நிறைய நேரத்தில்ப்பா இன்றைக்கு வாலிப பிள்ளைகள்
நம்முடைய பிள்ளைகள் நிறைய காரணங்களை சொல்றாங்க. இல்லைங்க, நீங்க அந்த தலைமுறைங்க, அந்த காலங்க, இப்ப இருக்கிற காலம் அப்படி இல்லை. என்னையா காலங்கள், காலங்கள் நேரங்களை இது எல்லாவற்றையும் கர்த்தர் தன் கரத்துல வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அப்போ அம்மான்னு அப்பான்னு கூப்பிட்ட, இப்ப என்ன ஆண்டி சித்தப்பா நான் கூப்பிடுற. அப்போ வாயில தான் சாப்பிட்ட, இப்ப எப்படி என்னையா இல்லையா? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் நிறைய காரியங்கள், விஞ்ஞானங்கள் வளரலாம், அநேக காரியங்கள் வரலாம். ஆனால் இன்றைக்கு ஒன்று நாங்கள் தெரிந்து கொள்ளும் தேவ பிள்ளை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசேஷித்தவன், நீ இவையெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்க கூடாது, நீ இவைகளெல்லாம் காண சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா நிலையிலும் 2000 வருஷமாய் இந்த வேதத்தில் இருக்கிற இதே வசனம் தான் சொல்லிக்கொண்டு பிரசங்கம் பண்ணி வராங்க. இன்னும் ஆண்டுடைய இது வருகை மட்டும் இதை பிரசங்கிப்பார்கள். அப்படி என்று சொன்னால் நாங்கள் என்ன மாதிரி? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, உபாகமத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அடுத்ததாக தேவ ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வசனம் என்ன? உபாகமம் 33வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த தேவனை நீங்க அண்டிக் கொண்டீங்கன்னாக்கா என்ன சொல்லுது பாருங்களேன். ஆண்டவர் இப்ப எங்க என்ன சொல்றாரு? 33ல உபாகமம் 29வது வசனத்தை வாசிக்கிறார்கள். கடைசி வசனம் வாசிங்களே, என்ன சொல்லுது? இஸ்ரவேலே, நீ என் ஜனமே, என்னால தெரிந்து கொண்ட பல என் ஜனமே, விசேஷித்த மகனே மகளே, உன்னை பார்த்துத்தான் சீயோனே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் என்னை பார்த்துத்தான் சொல்றாரு. வாசிமா அந்த வசனத்தை. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். நீ என்னவா? பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் அல்லும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கையிட்டு செய்கிற எல்லாம் என்னவா? வாக்கியம். அவன் குடும்பம் பாக்கியம் உள்ளதா இருக்கும். நாங்கள் இருக்கிறோமா? சஞ்சலிப்பு தவிப்பு எல்லாம் போயிடுச்சா? நிறைய காரியங்கள் என்ன இருக்கிறது? ஏன்? அப்போ இங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிமா மீண்டும் அந்த வசனத்தை. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், பாக்கியவதி. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பான, அதாங்க சொன்னேன், நம்ம பாடணும். உமக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? டே மகனே, உனக்கு ஒப்பானவன் இந்த பூமியில ஒருத்தரும் இல்லை. எல்லாம் கரங்களை தட்டுங்க. உங்களை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு மேன்மையான காரியம். அதனால தான் இயேசு சொன்னாரு, நான் செய்கிற என்னை பின்பற்றுகிறவன் அந்த அற்புதங்கள் அதிசயங்களை செய்வான், இதை காட்டிலும் பெரிதானவைகளை. கரங்களை தட்டுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விட்டு கொடுக்க இந்த மனசு வருதுங்க? இல்ல நான் தான் பெரியவன். இதெல்லாம் இருந்தது இயேசுவின் சீடர்கள் கிட்ட. எப்போ? பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பாக. இயேசு கோமாதே அதை செய்யறாங்க. என்ன அது கேட்டாக்கா மலுப்புறாங்க. ஒன்னும் இல்லைங்க, இல்ல ஆண்டவர, இல்லை, தேவன் அறிந்திருந்தார். யார் பெரியவன், நீயா நானா? குடும்பத்துல இன்னைக்கு கணவனா மனைவியா? வேதம் சொல்லுகிறது கணவன் தலை, மனைவி குடும்பத்தை நேசிக்கணும், நடத்தணும், கட்டணும். நாங்கள் எப்படி? பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழணும். இதோ கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு மற்றவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆனால் இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார் என்று. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. தேவன் உனக்கு அப்படியா இருப்பாராம். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி. அதனால தாங்க தேவ பிள்ளைகளுக்கு சத்ரு எப்படி வருவானு, எங்கன்னு வருவானு தெரியவே தெரியாது. இந்தியில சொல்லுவாங்க, துஷ்மன் கஹா ஹை பகல் மே ஹை. அப்படின்னாக்கா பக்கத்திலே இருக்கிறானாம், உன் கூடவே இருப்பான். ஏன் அவன் சத்ருவா மாறினானு ஒரு காரணமும் இருக்காது, தெரியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் எழும்பலாம்.
நீங்கள் யாரா எழும்பலாம், ஆனால் அது ஒன்றும் என்ன பண்ணாதான், சேதப்படுத்த முடியாது. பாருங்களேன், அவர்கள் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். என்னவா சொல்லுங்க, என்னது? தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் ஒருவன் எழும்பி அவன் பேசுவான் என்று சொன்னால், கர்த்தர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஒருத்தரும் பேசுறதுக்கு கர்த்தர் என்னது இடம் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. நீ யாரியா மற்றவனை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கிற? நீ யார்? எனக்கு சேந்தனில அப்போ ஜபக்குழுவில் அப்போ அது ஞாபகம் வருது. இந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு மகள் ஒப்பு கொடுத்தது இன்றைக்கு எனக்கு கண் முன்பாக தேவன் வைக்கிறார். என்ன குற்றவாளி என்று சொல்வது? நீ யார்? நியாயம் விசாரிக்கிற நான், எனக்கு அவன் பதில் தர வேண்டும், நானே விசாரிப்பேன். தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன? இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இதோ சத்துருக்கள் எழும்பி உன் வாழ்க்கையில இப்படியாக இருக்கிறார்களா? இதோ இருக்கட்டும், ஆனால் அவங்க என்னவா அடங்குவார்களா? என்னவா இச்சகம் பேசி அடங்குவார்கள். அடக்குவார் கர்த்தர் அடக்குவார். பேதுரு அந்த இடத்துல அடிக்கும் போது எல்லாம் அவர் அடி வாங்குறாரு, எல்லாம் பண்றாரு பவுல். ஆனால் திடீரென்று சொல்றாரு ஒரு இடத்துல அடிக்கும் போது, கர்த்தர் உன்னை அடிப்பார். தேவ பிள்ளைக்கு எதிராய் நீ சும்மா வருவாய் என்று சொன்னார். தேவன் இடத்துல விளையாடாத, கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல விளையாடாத. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இச்சகம் பேசி அடங்குவார்கள். வாசிங்க, அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அதனாலதான் பார்க்கிறோம் சங்கீதம் 91 நீ சர்ப்பங்களை தேள்களை மிதிப்பாய். இயேசுவின் நாமத்துல நீ மிதிக்கணும், கர்த்தருடைய நாமத்துல ஜெயிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களை சத்துரு ஒருவேளை எழும்பி இருக்கிறாங்களா? பயப்படாத, கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அப்போ மிதிப்பாய் என்று சொன்னான் என்று சொல்லி பாருங்களேன். சங்கீதத்துல பாருங்களேன், இதற்கு ஒப்பான காரியங்களை பாருங்களேன். இந்த வசனத்தை சங்கீதம் 44 எடுத்து வாசிங்க. 15 சீக்கிரமாய் ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இன்னும் ஒன்று தான் இருக்கிறது, எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 44 அதிகாரத்துல 15 வசனத்திலிருந்து வாசிமா என்ன சொல்லுகிறது பாருங்களேன். இங்க இச்சகம் பேசி அவர்கள் அடங்குவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக சத்துருக்களாய் எழும்பிட்டாங்களா? கர்த்தர் இதோ இந்த நாளில் உனக்காக அவர் வருவாராம். என்ன சொல்லுகிறது வாசிங்க. நிந்தித்து தூஷிக்கிறவருடைய சத்தத்தின் நிமித்தம், சத்ருவின் நிமித்தமும், பழி வாங்குகிறவன் நிமித்தமும் என் இலச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. ஐயோ, எனக்கு வெட்கமாகுது ஆண்டவரே. எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை. இவையெல்லாம் வந்தாலும், எத்தனை காரியம் வந்தாலும், 88வது ஆண்டுல என் வாழ்க்கையில ஆண்டவர் அழைத்து 92வது ஆண்டிலிருந்து இந்த உன்னத பணியை செய்து அழைக்க என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பள்ள மேடுங்கள், எத்தனையோ போராட்டங்கள் என் வாழ்க்கையில வந்தபோது இது தேவன் அவரை நாங்கள் விட்டு விலகாதபடிக்கு அவரே காத்து கொண்டார். வாசிங்க, இவை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு இந்த எத்தனை பேர் தேவ பிள்ளைகள் துரோகம் செய்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. நீர் எங்களை வலுசற்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடி இருந்தும். அதனாலதான் தாவீது சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். வாசிங்க. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. எங்கள் இருதயனது பின்வாங்காது, எங்கள் முன்வைத்த காலை நாங்கள் பின். அதனாலதான் கலப்பையில் கை வைத்தவ திரும்பி பார்க்க மாட்டான். அல்லேலூயா. என்ன நேர்ந்தாலும், யார் என்ன சொன்னாலும். வாசிங்க. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோம். ஆனால் ஐயோ, இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவனை இதோ மறுதளித்து தேவனை விட்டு இன்றைக்கு உலகத்தின் பின்னால ஓடி போனதை பார்க்கிறோம்.
இன்றைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை இதோ அசட்டை பண்ணி இதோ மீண்டுமாய் அவங்க அந்த பழைய காரியங்களுக்கு ஓடி போகிறதை பார்க்கணும். அதனால தான் அந்த ஜனங்கள் எகிப்திலே நாங்கள் இருந்தால் நல்லது, எங்களுக்கு அந்த பாவ வாழ்க்கை அங்கே நல்லா சாப்பிட்டு நாங்கள் இருந்தோம், அப்படியே வாழ்ந்து நாங்கள் மடிட்டோம். இல்லை, தேவன் அது ஒருபோதும் விரும்பல. ஆனால் இன்றைக்கு ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, வாசிங்க, நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பார். அதனால தான் மாணவர்களே, தேவனுக்கு நாங்கள் எதிராக சொல்லப்படும். தேவன் ஒருபோதும் என்ன பண்ணாது, மறக்க மாட்டான். போன வாரம் என்ன பார்த்தோம், எத்தனை தப்பு செஞ்சாங்கன்னு என்ன சொன்னாரு, கவுண்டிங்கு 10 முறை. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் என்னது, பாவம் செய்யறவங்கள கணக்கு போட்டு வைப்பாரா? அதே பழைய ஏற்பாடுல சொல்லுது, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ உன் பாவத்தை என்ன பண்றாராம், அவர் போட்டு அதை மறந்து விடுகிறாராம். இங்க ஏன் அதை சொன்னாருன்னு சொன்னா, ஆண்டோடைய காரியத்தை அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் சொல்லி பார்த்தோம். நீ அப்படியாய் நடப்பாய் என்று சொன்னால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, கர்த்தர் கணக்குல நீ தப்ப மாட்டாய். அது எல்லாம் கணக்குல இருக்கிறது. அதனால தான் அவர் விசாரியாமல் போவாரோ. வாசிங்க, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. அந்தரங்கங்களை தேவன் அறிந்திருக்கிறார். வாசிமா சீக்கிரமா. நமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறார். அதனால தாங்க தேவ பிள்ளைகளுக்கு இப்ப கூட ஆண்டவர் பலம் தட்டு, எனக்கு ஆண்டவரே நிக்கிறதுக்கு முடியலப்பா, பலம் கொடுங்கப்பா, பலம் கொடுங்க. பவுல் அதான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் அடிக்கப்படுகிறேன், அநேக அவமானங்கள் நிந்தைகள் என் வாழ்க்கையில பவுல் சொல்றாரு. இங்க பாக்குறோம், வாசிங்க, 9 நிமித்தம் எந்நேரமா கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல என்னப்படுகிறோம். ஆண்டவரே விழித்துக்கொள்ளும். என்னது, ஆண்டவரே நீ விழித்துக்கொள்ளும். அவரு எப்ப தூங்குனாரு, உடனே புதிய ஏற்பாடுல சொல்லுவோம், கப்பல் இது படகுல அவர் தூங்கினார் தானே, அப்படித்தானே? அது மாமிசத்தில் இருக்கும்போது அவர் 100% என்னவா இருந்தாரு, அவர் மனிதனா இருந்தாருங்க. அப்ப மனிதனுக்கு தூக்கம் வரணுமா வரக்கூடாதா? கட்டாயம் வரணும். ஆனால் அன்பானவர்களே, நாங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், இப்ப பார்க்கிறோம், இந்த உலகத்துலங்க உலகம் முழுவதுமாய் ஒரே ஒரு ஆண்டவருக்காக 2 காரியங்களை நான் சொல்ல முடியும் அன்பானவர்களே. பிறந்ததை உலகம் முழுவதுமாய், அது கம்யூனிஸ்ட் தேசமா இருக்கட்டும், அது இஸ்லாமிய நாடா இருக்கட்டும், அது புத்த மதமா இருக்கட்டும், எல்லா நாடுகளிலும் கர்த்தரை நினைவு கூறுகிற கிறிஸ்துமஸ் பண்டிகை என்ன பண்றாங்க, அவர் பிறந்ததை நினைவு கூறுறாங்க. எங்களுக்கு தெரியும் அவர் 25ஆம் தேதி தான் பிறந்தாருன்னு எங்கேயும் பைபிளில் எழுதிடல. அவர் டெய்லி தான். நான் நிறைய நேரத்தில் சாக்லேட் வந்து கொடுப்பேன், என்னங்க விசேஷம், ஏசு எனக்குள்ள பிறந்து இருக்கிறார், என்னைக்கியா, இன்னைக்கு, நாளைக்கு டெய்லி தான் அவர் பிறந்துன்னு இருக்கிறார், எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அன்பானவர்களே, அது நல்லது. இன்னொன்னு சொன்னேன், என்னது, உலகத்துல நிறைய தலைவர்கள் இதோ மரித்த பிற்பாடு கூட நினைவு கூறுறாங்க, அவங்க தேசத்துல அவங்க காரியங்கள்ல இருக்கும். ஒரே ஒருத்தருக்கு தான் உலகம் முழுவதுமாய் மரித்து உயிரோடு எழுந்த அந்த ரட்சகரை நினைவு கூறுகிற காரியம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் ஆண்டவராகிய என் கர்த்தராக இருக்கிறார். ஏன் அவரை நித்திரை பண்ண வேண்டும்? நாங்கள் தூங்க வைக்கிறது. ஆரோ இப்ப பாட போறாங்க. பாரம்பரிய சபைகளிலும் அநேகர் இன்றைக்கும் இயேசுவை அவரை தூங்க வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நாங்க என்ன பண்ணோமா, டிஸ்டர்ப் பண்ணோம். இந்த பிரசங்கெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணோம், தொந்தரவு பண்ணினே இருக்கணும். அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பொருள், அவரோடு என்னது, ஏனோக்கு என்ன பண்ணியிருந்தானா, சஞ்சரித்தினே. எல்லாம் கரங்களை தட்டுங்க, சும்மா காதீங்க, கண்ணு தட்டுங்க. அவர் தொந்தரவு பண்ணினே இருக்கணுமா? அப்ப அவர் தொந்தரவு பண்ண கர்த்தர் எங்க ஜெபத்துக்கு என்ன பண்ணுவாராம், பதில் தருவார், உன் வாழ்வை மாற்றுவார், உன் வழிகளை அவர் சீர்படுத்துவார். வாசிங்க சீக்கிரமா. ஆண்டவரை விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர், எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும், என்றைக்கும் எங்களை நீ தள்ளிவிடாதும். காரணம் என்ன, நீர் தான் சொன்னீர் ஆண்டவரே, என் ஜனம் என்று, நான் பிரித்தெடுத்த ஜனம் என்று விசேஷித்தவன் என்று சொன்னீர், என் பரிசுத்த ஜனம் என்று சொன்னீர், எனக்கு ஏற்ற மகன் மகள் என்று சொன்னீர். ஆகவே நீ விழித்தெழும் ஆண்டவரே. இதோ வாசி
துதிக்க போகிறோம். கர்த்தர் அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லி அப்படியாய் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தரை என்ன செய்யணுமா? அந்த அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? 44:8 பாருங்கள் என்ன சொல்லுகிறது? தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும். அல்லேலூயா. என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அவங்க என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கடந்த 2 வாரத்துக்கு முன்னால நான் சலூனுக்கு போயிருந்தேன். கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டியது இருந்தது. நம்ம வாய் சும்மா இருக்காது இல்லை. திடீர்னு அப்படியே உட்காந்து இருக்கும்போது, நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே, இந்த வரிகளை பாடின்னு இருந்தேன். உடனே அங்கே வந்த ஒரு தம்பி, அவர் முடிவெட்ட வந்த தம்பி, அந்த வரிகளை பாடிட்டு நிறுத்திட்டேன்னா உடனே அந்த தம்பி என்ன சொன்னு தெரியுமா? போய் கேளுங்க, இன்றைக்கும் இருக்க கிரீனில் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த தம்பி, சார் ஐயா ஏன் அந்த பாட்டை நிறுத்திட்டீங்க? பாடுங்க, அதை கேட்கும்போது இதமாக இருக்குதான். என்னவா இருக்குதான்? இதமா இருக்கிறது. அந்த தம்பி சொன்னான், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி. அல்லேலூயா. வா சாட்சி வா. அந்த தம்பி அங்கே இருக்கிறாங்க, அங்கே பிள்ளைங்களுக்கெல்லாம் சாட்சி நாங்கள் நற்செய்தி சொல்லியிருக்கிறோம். அந்த பிள்ளைங்க தெரியும், அங்கே இருக்கிறான் அந்த முடிவெற்ற அந்த தம்பியெல்லாம் அவனுக்கு தெரியும் அந்த தம்பி யார் என்று சொல்லி. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் பாடுங்க என்று சொல்லி, அப்போ நான் பாடினேன், இன்னொரு வரியை நான் பாடினேன். அந்த தம்பி கேட்கட்டும் என்று சொல்லி, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயா என்று சொல்லி பாடும்போது அவர் கேட்டார். கேட்டுட்டு அப்போ என்ன பண்ண தெரியுமா? அதோடு அவர் திரும்பி பள்ளிய பேச்சுக்கு போய் அவர் மோட்டிவேஷன் போயிட்டார். ஆனால் எனக்குள்ள என்ன தெரியுமா? இந்த வார்த்தை சொன்னான் பாரு, எனக்கு இதமாக இருக்குதுன்னு. அவன் வாழ்க்கையில் எங்கேயோ அவனை ஒரு நாள் ஆண்டவர் கட்டாயம் என்ன பண்ணுவார்? அவனை ரட்சிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே அந்த மகனை எப்படியாகலாம் ஆண்டவரை நீங்கள் ரட்சிங்க அந்த குடும்பங்களை. அப்படியா அன்பானவர்களே, என் துதியை சொல்லி வருவார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நான் அநேக காரியங்களை நான் சொன்னேன். அன்றைக்கு அந்த பிள்ளை பாவம் ஒரு கை குழந்தை வச்சுக்கொண்டு அந்த ரொமோனியா பிள்ளை அந்த போஸ்ட் எதிரில் நின்று கொண்டு நான் வரும் பொழுது அது காசு கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நான் கொடுத்துட்டு அந்த பிள்ளை சொன்னது, நான் சொன்னேன், நான் இந்த பிள்ளை அழகாக இருக்குது சொல்லிட்டு, நான் உன் தகப்பனை போல என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை சொல்லிச்சு, பப்பா அப்பா அப்பா என்று சொல்லி என்னை கூப்பிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இதோ ஜெயங்களை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. எடுத்து வாசிங்க. இப்ப இதோ எங்களுக்கு இது சங்கீதம் 121:4 முடிய வாசிக்க போகிறோம். என்னது? எடுத்து வாசிப்போம். இதோ நாங்கள் கடைசியாக இந்த காரியத்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். என்னது? வாசிங்க. 121:4 முடிய பார்க்கிறோம். என்னது? வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். அப்போ இதோ தேவ ஜனமே, உன்னை காக்கிற தேவனாயிருக்கிறார் ஆண்டவர். இதோ எங்களை காக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாங்கள் காக்கப்பட்ட ஜனங்களாயிருக்கிறோம். வாசிங்க. இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை தேவ பிள்ளைகளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலை பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. அவர் நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலோ இரவிலே நிலவாகிலோ ஒன்றும் சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு காப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன்னை காக்கிற தேவனா இருக்கிறார், உன்னை காக்கிற கர்த்தரா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் காக்கும் தேவனா இருக்கிறார்.
ஆகவே இதோ இந்த நாளில எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி நான் காப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. சக்கரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிங்க. சக்கரியாவின் புஸ்தகம் 2:5 பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமா? நான் அதற்கு சுற்றிலும் நான் அதற்கு எதற்கு? இதோ இஸ்ரவேலே, நான் உன்னை காக்கிறேன் என்று சொன்னேன். இது அந்த ஆண்டவர் சொல்றாரு. இதோ ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து தான் சொல்றாரு. சக்கரியா பாருங்களேன், அந்த வசனம் சொல்லுகிறது. 2:5 வாசிக்கிறார்கள். வாசிமா. நான் அதற்கு சுற்றிலும், நான் அதற்கு சுற்றிலும், எதற்கு சுற்றிலும்? உன் குடும்பத்தை சுற்றிலும், உன்னை சுற்றிலும், உன் பிள்ளைகளை சுற்றிலும், உன் சபை சுற்றிலும், உன்னுடைய சமுதாயத்திலே, உன் தேசத்திலே, இதோ நான் சுற்றிலும் நான் உன்னை காக்க தேவன் போதுமானவராக இருக்கிறாரா? இதோ விசேஷமாக ஆண்டவர் இன்றைக்கு உன்னை என்னையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளே, இதோ நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது அக்கினி மதிலாய் இருப்பாராம் ஆண்டவர். அக்கினியா அவனை பாதுகாத்துக் கொள்வாராம். இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இதோ உன்னை மகிமையாய் நான் உனக்கு இருப்பேன், உன்னை நான் காத்துக்கொள்ளுவேன், உன் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு இந்த வசனங்கள் அனுப்புறீங்க? எல்லாம் ரொம்ப நல்லது. அதை படிக்கிறீங்களா? அதில் என்ன தெரியுமா? எத்தனை பேர் வசனங்களை அனுப்புறது? அதில் ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, எனக்கு இந்த ஃபோனில் அதை எடுக்கிறதுக்கு முடியல. பாட்டுக்கு என்னது வந்துனே இருக்குது, நிறைய வந்துனே இருக்குது. பழைய ஃபோனில் அதை நான் எடுத்துடுவேன், இதில் முடியல. ஆனால் சந்தோஷம், ஆண்டோடைய வசனங்கள் அநேக காரியங்களை அனுப்புகிறது. ஆனால் அது அனுப்புறதில்ல இல்லைங்க, அதை படிக்கிறோமா? உங்களுக்கு தெரியுமா? ஒன்று சொல்லட்டும், நான் இந்த அதிகாரத்தில் இப்போ பார்த்தோம். உன் ஆத்மா உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பேன், உன் ஆத்மாவை காப்பேன், உன் போக்கை வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கு காப்பேன். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் வாசல்களை தாழ்பால்களை பலப்படுத்தி அவர் பிள்ளைகளே என்ன பண்ணுவேன்? நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா இல்லைங்களா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? இந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு என்ன சொன்னது? நம்ம வாக்கு தத்தம் என்னது? உன் பிள்ளைகளை பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளதாக்கி உன் எல்லைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? திருப்தியாக்கி உன்னை கோதுமைனால திருப்தியாக்கி நடத்துவேன் என்று சொல்லி இந்த வசனத்தை 1ஆம் தேதி படிக்க ஆரம்பித்தேன் தெரியுமா? இந்த 2 காரியங்களும் இன்னைக்கும் படிக்கிறேன். இந்த வசனம் இந்த ஆண்டு முடியும்னு எத்தனை பேர் படிச்சீங்க? எத்தனை பேர் கேலண்டர் கொடுத்தாங்களே? கேலண்டர்ல என்ன வசனம் தெரியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை காரியங்கள் இருந்தாலும் வேதாந்தங்களை பேசாதீங்க. அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை அதிலிருந்து உன் வாழ்க்கையில இடைப்படும். அது பேசும் உன் வாழ்க்கைக்கு. அது இதோ ஜீவனை கொண்டு வரும், ஆபத்திலும் உன்னை தப்புவிக்கும், ஆறுதல் படுத்தும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒவ்வொரு நாளும் இதை படிப்பேன் ஜெபத்துல. என்னுடைய பழைய ஏற்பாடு தியானம் ஒன்று உண்டு, புதிய ஏற்பாடில் ஒரு அதிகாரம் உண்டு. நான் வெக்கப்படுறேன். ஒருத்தர் நேற்று சாட்சி கேட்டேன். அவர் என்னன்னு பார்த்தாக்கா படிப்பறிவு அவருக்கு 2வது தான் படித்தார். நான் 6, 7 வரைக்கும் படித்தேன். அவர் 2வது தான் படித்தாராம். பைபிள் எல்லாம் படிக்க தெரியாதாம். ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு ரட்சிக்கப்பட்டு. இதெல்லாம் தெரியாத ஆண்டவரே, பிரசங்கம் பண்ண பைபிள் படிக்கலாம், நான் கற்றுக் கொடுப்பேன்னு சொன்னாராம். அவர் சொல்றாரு, 75 முறை நான் என்ன பண்ணிட்டேன் இது வரைக்கும். அவரு படிச்சுட்டேன், நான் இப்போ தெரியாத என்ன பண்ணிக்கிறேன் 75 முறை. யோசித்து பாருங்க, எங்க வாழ்க்கையில ஏன் இந்த சஞ்சலிப்பு தவிப்பு போகல? ஆகவே இதோ இந்த நாளில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில தேவன் தந்த அந்த காரியங்களை நாங்கள் சொல்லி 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 எங்கள் வாழ்க்கையில கட்டாயம் அதிலிருந்து எங்களை ஆண்டவர் அவர் நடத்த போதுமானவராய் அக்கினி மதிலாய் மகிமையாய் நான் உங்களுக்கு இருப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் இந்த ஜனங்களோ என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 வசனத்தை தயவு செய்து சுருக்கமாய் நாங்கள் வாசித்து நாங்கள் அப்படியாக முடிப்போம். 2 வசனத்தை வாசிப்போம். பாருங்களேன், ஏசாயா 30 பாருங்களேன், 29 பாருங்களேன், 39 வாசிமா சீக்கிரமா.
ஏசாயா 30:9 மற்றும் வாசிங்க தயவு செய்து முடிப்போம். நாங்க கலகமுள்ள ஜனங்களும் கலங்கமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். மனதில்லாமல் இருக்கிறாங்களா? இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி இவங்களுக்கு ஏற்ற ஜனங்களை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், நீங்க இதெல்லாம் வேணாப்பா எதுவும் சொல்லாதீங்க, எந்த கடிந்து கொள்ளவே வேணாம், ஏதோ கர்த்தருடைய அல்லது கீழே இருக்கிற வசனம் பார்த்தா அப்படியே தான் எழுதி இருக்குது, இதெல்லாம் என்ன ஸ்டாப் பண்ணுங்க நிறுத்துங்க என்று தான் எழுதி இருக்குது. இது நீங்க போய் பாருங்க அடுத்த வசனத்தை. 11 வாசிங்க. ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு ஏற்றது என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஏற்றதை பிரசங்கம் பண்ணுங்க. அதுவே நாங்க என்ன பண்ணுவோம், வெறும் கேட்டுட்டு என்ன பண்ணுவோம் போவோம். அதுக்கா எதுக்கையா நீ கேட்டது நல்லா இருக்குதுன்னு சொல்றதுக்காக இல்லவே இல்லை. கர்த்தர் அதுக்காக பேசல. இல்ல, உன் வாழ்வை மாற்றிக்கொள்ளணும், உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை நீ பரலோகம் வரணுமே, அதுக்கு நீ ஆயத்தமாக வேண்டுமே, நீ மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணுமே. அதனால தான் ஆண்டவர் பேசுறாரு. அப்ப பாருங்களா, அந்த இடத்துல யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாம எங்களுக்கு இதமா சொற்களை உரைத்து நியாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும், நான் அதை செய்ய வரல, நான் அதை சொல்ல வரல. அது யாரா இருக்கட்டும், மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவ சமூகத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை உள்ளதென்றும் அது ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் போவீர்கள் என்று சொன்னால், கீழே இருக்கிற அந்த வார்த்தையின்படி அங்க இது ஓய பண்ணுங்க, இது வேண்டாங்க என்று சொல்லி அப்படி என்று சொன்னால் உன் வாழ்க்கை எப்படி மாறும்? மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ தீத்து 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? 15வது வசனம். தீத்து 1வது அதிகாரம், மன்னிக்கணும், தீத்து 1:15 வசனத்தை வாசிங்க தயவு செய்து. நாங்கள் அதை வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம். என்னது இது? தீத்துவின் புஸ்தகம் வாசிங்கள 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுது பாருங்களேன். தீத்துவின் புஸ்தகம், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சகலமும் என்னதான் சுத்தமா. பாருங்களேன், இன்றைக்கு நிறைய காரியங்கள் தேவ பிள்ளைகள் மத்தியில சின்ன சின்ன காரியங்கள் கூட அதை என்ன பண்றது, பெரிதா என்ன பண்றது, பூதாகாரமாக அதை எழுப்பி அதை ஒரு பெரிய பிரச்சனையாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அது சாதாரணமானது. பாருங்க, அது வாசித்து முடியுங்க அந்த வசனத்தை. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், சரி, அசுத்தமுள்ளவனுக்கு அவிசுவாசம், நீ தப்பாவே எண்ணுவாய் என்று சொன்னால், நீ தப்பாவே சிந்திப்பாய் என்று சொன்னால் ஒன்றும் சுத்தமாய் ஒன்றும் என்னது சுத்தமா இருக்காது. அவர்களுடைய புத்தியோ சாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சின்ன காரியம் சொன்னேன்னு, இந்த சின்னது தான், அது அவங்களுக்கே தெரியும். ஆனால் அது பெருசா எப்படி தெரியுமா தெரியுது? பூத கண்ணாடிக்குது பாருங்களேன், அதுக்கு முன்னால சின்னதை போயிட்டு வச்சிங்கன்னா என்ன பண்ணாது, பெருசா காட்டும். அது போலதான் பிசாசு உனக்குள்ள கொண்டு வந்து அந்த சின்ன காரியத்தை பெருசா கொண்டு வந்து, இந்த பிரச்சனைங்க, அந்த பிரச்சனைங்க, இந்த குடும்பத்துலங்க, இந்த பிள்ளைங்களுங்க, இந்த காரியங்க என்று சொல்லி அதை பெரிதாய் உருவாக்கி இது உன் வாழ்க்கையில அந்த பரிசுத்த தேவனை இழந்து போகிற காலங்கள் வந்து இன்று இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை அழைத்த தேவன் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனங்கள் நான் ஏற்படுத்தினேன், ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த ஜனங்கள், விசேஷித்தவர்கள், நான் மீட்டு கொண்ட ஜனம், பரிசுத்தமுள்ள ஜனம். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நீர் என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமா இருக்கிறீங்க. ஆகவே இந்த நாளில நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்வை நீர் மாற்றுங்கப்பா. இதோ இந்த நாளில கேட்ட இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே, அப்பா, இதோ ஆண்டவரே, பரிசுத்தமாய் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டோமே. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி, இதோ என் ஜனங்கள், நான் ஏற்படுத்தின ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன நல்ல ஆண்டவரே, இதோ அப்பா, மீட்கப்பட்ட ஜனமாய், ஆண்டவரே, நமக்கு சொந்த ஜனமாய், ஆண்டவரே, பரிசுத்த ஜனமாய், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆண்டவரே, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இதோ உலகத்தார் அல்ல என்று சொல்லி எங்களை குறித்த ஆண்டவரே நீர் மேன்மை பாராட்டி ஆண்டவரே, அக்னி மதிலாய் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீ வேலி எடுத்து ஆண்டவரே, இரவும் பகலும் ஆண்டவரே
நீ காக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. இவர்களை போக்கை வரத்தையும் இது முதற்கொண்டு எந்தெந்தைக்கும் ஆண்டவரே நீர் இந்த ஆண்டு முழுவதுமாய் காத்தீர், இனியும் காப்பீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி மகிமை உமக்கே செலுத்தி எல்லா ஆசீர்வாதங்களை கிருபைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர்